குட் ஈவினிங் மேம். இந்த நம்ம புதுசாக மாற்றின சிலபஸ் இந்த டிஆர்பியில் 10th யூனிட்டு. ஏன்னா மற்றதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஏற்கனவே ஒரு சில விஷயம்லாம் நமக்கு வந்து தெரியும். இதில் வந்து இந்த இன்ஸ்ட்ரக்ஷனல் அண்ட் எஜுகேஷனல் டெக்னாலஜி இந்த 10th யூனிட்ல வந்து இந்த ப்ளூம்ஸ் டாக்ஸானமி அதில் வந்து ரிவைஸ்டு அப்படின்னு சொல்லி ஒன்று கொடுத்துருக்குறாங்க. அதில் லெவல் ஆஃப் டீச்சிங், அதில் மெமரி, அண்டர்ஸ்டாண்டிங்கு, ரிஃப்ளெக்ஷனு, அதே போல் வந்து இன்ஸ்ட்ரக்ஷனல் டிசைன்ஸ் ஒன்று, ப்ரோக்ராம்டு லேர்னிங்ஸில் இந்த பிரின்சிபல்ஸு, டைப்ஸு, லீனியர் பிரான்ச்சஸ், இந்த மாதிரி ஒரு சில டூல் எல்லாம் கொடுத்து வச்சிருக்கிறாங்க. இந்த மூக் கோர்ஸ் அப்படின்னு ஒன்று இப்போ புதுசாக வந்து எல்லாருக்கும் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கிறாங்க. அது ஸ்மார்ட் கிளாஸஸ்ஸு, விர்ச்சுவல் மோடு, அதில் வந்து ஓ லேப்ஸு, கிளாஸ் ரூமு, லைப்ரரி, விர்ச்சுவல் ரியாலிட்டி, இன் எஜுகேஷன்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. இது எல்லாமே கொஞ்சம் புதுசு தான், ஆனால் நீங்கள் கொஞ்சம் கவனமாக வந்து பார்க்கணும். இப்போ முதல்ல நமக்கு என்னன்னா ப்ளூம்ஸ் டாக்ஸானமி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இதில் வந்து ப்ளூம்ஸ் டாக்ஸானமி அப்படின்னு வரும்போது என்னன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு மூலம் விகிதாச்சாரம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ளூம்ஸ் டாக்ஸானமி அப்படின்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து கல்வியின் நோக்கங்களை தரவரிசைப்படுத்தும் ஒரு முறையாகும். இது வந்து உருவாக்கியது யார் அப்படின்னா பெஞ்சமின் ப்ளூம்ஸ் என்பவர் வந்து 1956 உருவாக்குனாரு. மொத்தம் வந்து 6 நிலைகளா இருக்குது. அப்போ இதுல 2 கொஸ்டின் என்னன்னா ப்ளூம்ஸ் டாக்ஸானமின்றது என்னன்னா கல்வி நோக்கங்களை தரவரிசைப்படுத்துதல். இது வந்து பெஞ்சமின் ப்ளூம்ஸ் என்பவர் வந்து 1956 உருவாக்குறாரு. இது 6 நிலைகளா இருக்குது. இதுல 2 மெத்தட் இருக்குது, ஓல்டு ஒன்று, நியூ ஒன்று அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இதுல ஓல்டு அப்படின்னு வரும்போது என்னன்னா இதுதான் வந்து ஒரிஜினல் ப்ளூம்ஸ் டாக்ஸானமி. அதுல என்னன்னா அறிதல், புரிதல், வினைத்திறன், பகுப்பாய்வு, தொடரமைத்தல், மதிப்பீடு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இங்கிலீஷ்ல வந்து நாலேஜ், காம்ப்ரஹென்ஷன்ஸ், அப்ளிகேஷன், அனலைசஸ், சிந்தசிஸ், எவாலுவேஷன்ஸ். அதாவது இது ஒவ்வொன்றுத்துக்கும் ஒன்று. இப்போ அறிதல்னா உண்மைகள் மற்றும் தகவல்களை நினைவில் வைத்தல். அப்போ அறிதல் அப்படின்னு வரும்போது, புரிதல்னா தகவல்களை புரிந்து கொள்ளுதல், அப்ளிகேஷன் அப்படின்னா தகவலை பயன்படுத்துதல். இப்போ நீங்க 1 2 3 கத்துக்கிறதுக்கான நோக்கம் என்னன்னா கூட்டல், கழித்தல், பெருக்கல். இதுக்காக அதை நாம என்ன பண்றோம், அப்ளிகேஷன் பண்றோம் ஒரு கடைக்கு போகும்போது, எங்கேயோ வரும்போது. அதே போல அனலைசஸ் அப்படின்னு வரும்போது தகவல்களை உடைத்து பகுப்பாய்வு செய்தல். நமக்கு வந்து சைக்காலஜியில் வரும் நுண்ணறிவு அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் ஒன்று. அதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த தொடரமைதல், சிந்தசிஸ் அப்படின்னு வரும்போது புதிதாக ஒன்றை உருவாக்குதல். யாருன்னா இந்த சயின்ஸ் ஸ்டூடெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு கெமிக்கல்லாம் போட்டு புதுசாக ஒன்று உருவாக்காங்க. அப்புறம் மதிப்பீடு செய்தல், தீர்மானம் எடுத்தல். இதுதான் வந்து ஒவ்வொன்றுத்துக்கும் நமக்கு சொல்லக்கூடியது. அப்போ ஓல்டு மெத்தட் அப்படின்னா நாலேஜ், காம்ப்ரஹென்ஷன், அப்ளிகேஷன், அனலைசஸ், சிந்தசிஸ், எவாலுவேஷன். இது எப்படி கேட்பாங்க அப்படின்னா தகவல்களை உடைத்து பகுப்பாய்வு செய்தல் அப்படின்னா எதில் வரும் அப்படின்னா அது வந்து பகுப்பாய்வு. தகவல்களை புரிந்து கொள்ளுதல்னா புரிந்து கொள்ளுதல். ஒன்று புதிதாக ஒன்றை உருவாக்குதல் அப்படின்னு வரும்போது என்னன்னா தமிழ்ல தொடரமைதல், இன்னொன்று வந்து சிந்தசிஸ் அப்படின்றாங்க. இது வந்து ஓல்டு. அடுத்து நான் பார்த்தீங்கன்னா நியூ ஒன்று வருது. இந்த நியூ ஒன் ப்ளூம்ஸ் டாக்ஸானமி, ரிவைஸ்டு ப்ளூம்ஸ் டாக்ஸானமி 2001 புதிய பதிப்பு. அதாவது வந்து அவங்க ரிவைஸ் பண்றாங்க. எங்க சார் வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா நமக்கு வந்து என்னன்னா மேம் ஒரே சைன் மேடம், அப்படியே லைன்ல இருங்க. இது வந்து 2001 ரிவைஸ் பண்றாங்க. யாரு சார் அப்படின்னு வரும்போது இந்த லாரின் ஆண்டர்சன் மற்றும் அவரது குழுவினர்ஸ். இவங்க வந்து என்ன பண்றாங்கன்னா அதை வந்து புதுசா வந்து எடுத்துன்னு வராங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த புதிய வகைஸ் அப்படின்னு வரும்போது இதுல ரிமெம்பரிங், அண்டர்ஸ்டாண்டிங், அப்ளைங், அனலைசஸ், எவாலுவேட்டிங், கிரியேட்டிங்ஸ் அப்படின்வாங்க.
இது எல்லாமே என்னன்னா K1 to K6 அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது வந்து இப்போ நாலேஜ் 1 அப்படின்னா அதுல என்ன மாதிரியான வரணும் அப்படின்னு சொல்றது. இதுல வந்து மறவை ரிமெம்பரிங் அப்படின்னா நினைவில் கொள்ளுதல், அண்டர்ஸ்டாண்டிங்னா கருத்தை விளக்கம் செய்தல், அப்ளைங் அப்படின்னா நிலைத்தை அறிவை பயன்படுத்துதல், அனலைசிங்னா கூறுகளை பிரித்து பார்வையிடல், எவாலுவேட்டிங் அப்படின்னா தீர்வு எடுத்தல், கிரியேட்டிங்னா புதுமை உருவாக்குதல் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ ஓல்டுக்கும் நியூவுக்கும் ஒரு சில வித்தியாசங்க இருக்குது. இந்த இடத்துல என்னன்னா ரிமெம்பரிங்ஸ் அப்படின்னா நினைவில் கொள்ளுதல், அண்டர்ஸ்டாண்டிங்னா அந்த கருத்துக்கு விளக்கம் செய்தல், அப்ளைங்னா நிலைத்த அறிவை பயன்படுத்துதல், அனலைசிங்னா கூறுகளை பிரித்து பார்வையிடுதல், எவாலுவேட்டிங் அப்படின்னா தீர்வு அல்லது கருத்து அளித்தல், கிரியேட்டிங்னா புதுமை உருவாக்குதல். அப்போ நமக்கு வந்து என்னன்னா இதுல ரொம்ப இம்பார்ட்டன்ட் புளூம்ஸ் டாக்ஸானமி உருவாக்குனது யாருன்னா பெஞ்சமின் புளூம் 1956 6 நிலைகள் 1. மறுபடியும் ரிவைஸ் பண்ணது எப்போன்னா 2001 இந்த லாரன் ஆண்டர்சன் அவரு தான் என்ன பண்றாரு, புதுசா எடுத்துன்னு வராரு. அடுத்து என்னன்னா இதுல வந்து முக்கிய மாற்றங்கள் அப்படின்னு வரும்போது என்னன்னா இந்த நாலேஜ் ரிமெம்பரிங், காம்ப்ரஹென்ஷன், அண்டர்ஸ்டாண்டிங்ஸ், அப்ளிகேஷன், அப்ளைங், அனலைசஸ், அனலைசிங், சிந்தசிஸ், கிரியேட்டிங், அடுத்து எவாலுவேஷன், எவாலுவேட்டிங்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. இதுதான் வந்து நமக்கு இருக்கக்கூடியது. மற்றபடி அதில் ஒன்றும் அவ்வளோ சொல்ற அளவுக்கு நமக்கு புதுசா ஒன்றும் இதுல எதுவும் இல்லைங்க மேடம். இதுதான் வந்து நமக்கு இந்த புளூம்ஸ் டாக்ஸானமி அண்டு ரிவைஸ்டு அப்படின்னு சொல்றாங்க. நான் உங்களுக்கு இன்னும் தெளிவா சொல்லணும் அப்படின்னா ஒரே சைன் வெயிட் பண்ணுங்க. இங்க பாருங்க, இந்த புளூம்ஸ் டாக்ஸானமி இந்த இடத்துல கொடுத்துருக்கிறோம் பாருங்க. இன்ஸ்ட்ரக்ஷன் டெவலப்மெண்ட் அப்படின்னு வரக்கூடியது. இதுல என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த பொதுவா வந்து ஒரு மாணவனுக்கு வந்து நம்ம எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல ஒரு கொஸ்டின் கேட்குறோம் அப்படின்னா K1 to K6 இங்க சொல்லி இருக்கிறாங்க பாருங்க. சாரி வரல. இந்த K1ல இருந்து K6 நாம இப்போ பார்த்தோம் பாருங்க 6 படிநிலைகளை வந்து அதுல ஃபர்ஸ்ட் ரிமெம்பரிங், 2 அண்டர்ஸ்டாண்டிங், 3 அப்ளைங், 4 அனலைசிங், 5 எவாலுவேட்டிங், 6 வந்து கிரியேட்டிங்ஸ். இப்போ ரிமெம்பரிங் அப்படின்னா த லோயர் லெவல் ஆஃப் கொஸ்டின் ரிக்வயர் ஸ்டூடெண்ட் டு ரீகால் இன்ஃபர்மேஷன் ஃப்ரம் த கோர்ஸ் கண்டென்ட். அதாவது என்னன்னா ரொம்ப கம்மியா அந்த கோர்ஸ்ல இருந்து அவன் ரொம்ப லோயர் லெவல் சும்மா ஏதோ இப்போ ஒரு எக்ஸாம்பிள் வந்து மேனேஜ்மெண்ட்னா வாட் இஸ் மேனேஜ்மெண்ட், டிஃபைன் மேனேஜ்மெண்ட் அந்த மாதிரி கேட்கறது தான் ஒன்று. அதே K200னா இங்க பாருங்க அண்டர்ஸ்டாண்டிங் ஃபேக்ட், ஐடியாஸ், காம்ப்ரஹென்ஷன்ஸ். அதாவது அவன் அந்த ஐடியாவை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். மூணாவது என்னன்னா ஸ்டூடெண்ட் ஹவ் டு சால்வ் த ப்ராப்ளம் பை யூசிங் அப்ளைன்ஸ் நாம பார்த்தோம் பாருங்க அந்த மாதிரி. K4 அப்படின்னு வரும்போது என்னன்னா ஸ்டூடெண்ட் டு பிரேக் டவுன் த சம்திங்ஸ். அவனுடைய ஐடியாவை அவன் என்ன பண்ணுவான், பிரேக் டவுன் பண்ணணும். அதே போல K6 K5 K6 அப்படின்னு வரும்போதுன்னா சேலஞ்சஸ் ஸ்டூடெண்ட் டு கெட் என்ஆக்ஸ்டு த கிரியேட்டிவ்ஸ். நம்ம அவனுக்கு கேட்கக்கூடிய கொஸ்டின்ஸ் வந்து எப்படி இருக்குன்னா ரொம்ப சேலஞ்சிங்கா இருக்கணும். அவன் வந்து கிரியேட் பண்ணணும், அவன் ஒரிஜினல் திங்கரா வந்து மாறணும். அதுதான் வந்து என்னன்னா அவனுக்கு சொல்லக்கூடிய அந்த 6. அந்த 6ல இங்க பாருங்க இந்த லெவல்ஸ் ஆஃப் புளூம்ஸ் டாக்ஸானமி மொத்தம் 6 கொடுத்துருப்பேன். அவன் கொஸ்டின் எப்படி கேட்கணும் பையனுக்கு அப்படின்னா ரிமெம்பரிங் 1 சூஸ், டிஃபைன், ஃபைண்ட், லிஸ்ட், ஒமிட், ரீகால் இது மாதிரி வரணும். அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் அப்படின்னா கம்பேர் பண்ணுங்க, எக்ஸ்பிளைன் பண்ணுங்க, இல்லஸ்ட்ரேட் பண்ணுங்க அப்படின்னு வரணும். இப்போ K3 அப்படின்னு வரும்போது என்னன்னா பில்டு, சூஸ், டெவலப், பிளானு அந்த மாதிரி. இப்போ K6 அப்படின்னு வரும்போது லாஸ்ட்ல
சூஸு, கம்பைனு, டெலீட்டு, டெவலப்பு, டிஸ்கஸ். இது மாதிரி அவனுக்கு நாம பையனுக்கு என்ன பண்ணணும்னா கொஸ்டின்ஸ் வந்து கேட்கணும் அவங்ககிட்ட. நம்ம எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஏதோ ஒரு கொஸ்டின் கேட்குறோம், ரொம்ப சிம்பிளா கேட்குறோம், ரிமைண்ட் பண்ற மாதிரி. சப்ஜெக்டை அப்படின்னா டிஃபைன் பண்ணு. இப்போ சப்ஜெக்டை அவனுக்கு கிரியேட்டிவ் திங்கிங் எடுத்துன்னு போனோம் அப்படின்னா டெவலப்பு, டிஸ்கஸ் பண்ணுங்க. இப்போ மெரிட் அண்ட் டிமெரிட்டை டிஸ்கஸ் பண்ணுங்க. எலாபரேட்லி அப்படின்னு சொல்றது எல்லாமே என்னன்னா இந்த சொல்லக்கூடிய நமக்கு இந்த ப்ளூம்ஸ் டாக்ஸானமி தான் நமக்கு வரக்கூடியது ஒன்று. இப்போ இதுல இருந்து ஒரு சில கொஸ்டின்ஸு அதுக்கான ஆன்சரும் நான் அதுலேயே அந்த டிக் மார்க் மாதிரி கொடுத்துருப்பேன், அதுல நான் சொல்றேன். நீங்க பாருங்க. இந்த ப்ளூம்ஸ் டாக்ஸானமி உருவாக்கியவர் யார் அப்படின்னா பெஞ்சமின் ப்ளூம். ஒன்று. ப்ளூம்ஸ் டாக்ஸானமின் முதன்மை நோக்கம் என்னன்னா கற்றல் நிலைகளை வகைப்படுத்த. அதுக்காக தான் ப்ளூம்ஸ் டாக்ஸானமி எடுத்துன்னு வந்தாங்க. அதுதான் என்னன்னா நமக்கு இந்த 6 கற்றல் நிலைகள், பழையது புதியது ஒன்று. அடுத்து ப்ளூம்ஸ் டாக்ஸானமின் நாலேஜ் நிலை என்பது என்ன? அதாவது நாலேஜ் அப்படின்னு வரும்போது தகவலை நினைவில் வைத்தல், அதுக்காக தான் நாம சொல்லக்கூடியது ஒன்று. அடுத்து கீழ்கண்டவற்றில் உருவாக்கும், அதாவது கிரியேட்டிங் நிலையை சேர்ந்த செயல் எது அப்படின்னா புதிய பாடல் ஒன்றை எழுதுதல். இப்ப தமிழ் இருக்கிறாங்க, தமிழ் இருக்கும்போது இப்ப நம்ம 10th கம்பல்சரி தமிழ் அப்படின்னு சொல்றோம்னு வச்சுங்களேன், அந்த கடைசியில வந்து ஒரு சில வார்த்தைகள் கொடுத்துட்டு நீங்களாவே இதுக்கு வந்து ஒரு வினா அமைக்க, இல்ல இந்த வினாவை வந்து வினாவுக்கு ஏற்ற விடை கொடுக்க அப்படின்னு சொல்றாங்க பாரு. அந்த மாதிரி புதிய பாடல் ஒன்றை எழுதுதல், அதுதான் வந்து கிரியேட்டிவ் திங்கிங். பொதுவா வந்து இந்த ஆர்டிஸ்ட், இந்த டிராமா பண்றவங்க, மியூசிக்கு, கதை எழுதுறவங்க, பாடல் ஆசிரியர், இந்த வண்ணம் தீட்டுறவங்க, இவங்களுக்கெல்லாம் அதிகப்படியான கிரியேட்டிவ் திங்கிங் இருக்கும். அடுத்து ரிவைஸ்டு ப்ளூம்ஸ் டாக்ஸானமின் கடைசி நிலை என்ன? அதாவது ப்ளூம்ஸ் டாக்ஸானமினுடைய கடைசி நிலைன்னா கிரியேட்டிங் பண்றது. அடுத்து ப்ளூம்ஸ் டாக்ஸானமின் பழைய பதிப்பில் கடைசி நிலை என்ன? நல்லா ஞாபகம் வச்சுங்க. ஓல்டு, நியூ. நியூனா கிரியேட்டிங், ஓல்டுனா எவாலுவேஷன் பண்றது. அடுத்து அனலைசிங் என்பது எந்த வகை திறனை குறிக்கிறதுனா பகுப்பாய்வு செய்யும் திறன் ஒன்று. அடுத்து ரிவைஸ்டு ப்ளூம்ஸ் டாக்ஸானமியை புதுப்பித்தவர் யார்? நாம வந்து பார்த்தோம். புதுப்பித்தவர் அப்படின்னு வரும்போது இந்த இடத்துல பாருங்க, இந்த லாரன்ஸ் ஆண்டர்சன் மற்றும் அவரது குழு 2001 இது வருஷமும் கேட்கறதுக்கான வாய்ப்புகள் நமக்கு வந்து இருக்குது. அப்ப இதுக்கு வந்து லாரன்ஸ் மற்றும் அவருடைய குழுக்கள். அடுத்து அப்ளைங் நிலை எதை குறிக்கிறது? இப்போ ஒரு விஷயம் நாம் வந்து கத்துக்கிறோம், நீ எங்க அப்ளை பண்ணும் அப்படின்னா தகவலை நடைமுறையில் பயன்படுத்துதல், சி ஆப்ஷன் ஒன்று. அடுத்து இந்த சிந்தசிஸ் ரிவைஸ்டு ப்ளூம்ஸில் ஏதாக மாற்றப்பட்டது. அதாவது வந்து அந்த சிந்தட்டிக்ஸ் வந்து சிந்தசிஸ் ரிவைஸ்டு ப்ளூம்ஸ்ல என்னவா மாத்தி இருக்கிறோம் அப்படின்னா கிரியேட்டிங்கா மாத்தி இருக்கிறாங்க. அடுத்து அண்டர்ஸ்டாண்டிங் நிலைக்கு எடுத்துக்காட்டு எது? அதாவது இப்போ ஒரு பையன் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் அப்படின்னா அதுக்கு நல்ல எடுத்துக்காட்டு என்னன்னா ஒரு 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 விளக்கத்தை வந்து கொடுக்கணும், அப்பதான் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுவோம். அதாவது மாணவர் ஒரு விளக்கத்தை வழங்குவது ஒண்ணு. எவாலுவேஷன் நிலையில் மாணவர் என்ன செய்கிறார் அப்படின்னா எவாலுவேட் பண்றான் அப்படின்னாவே அவன் என்ன பண்றான், ஒரு தீர்வை வந்து மதிப்பிடுறான், இது சரியா தப்பா. ஒரு பிசிக்ஸ் ஸ்டூடெண்ட் ஒரு கெமிஸ்ட்ரி ஸ்டூடெண்ட் இருக்கிறான், ஏதோ ஒரு லேப்ல போயிட்டு கெமிக்கல் எல்லாம் சேர்க்கிறான். பொதுவா நம்ம H2O அப்படின்னுவோம். ஹெச்னா 2 ஹைட்ரஜன் ஒரு ஆக்சிஜன் சேர்ந்தது வாட்டர் அப்படின்னு சொல்லி சொல்றோம். அதுக்கு சரியா தப்பான்னு சொல்லி மதிப்பிடுறான், அதுதான் வந்து எவாலுவேட். அடுத்து ப்ளூம்ஸ் டாக்ஸானமில் மொத்த நிலைகள் நாம் ஏற்கனவே பார்த்தோம். ஓல்டு 6, நியூ 6, அப்போ 6. ப்ளூம்ஸ் டாக்ஸானமி எந்த ஆண்டு அறிமுகப்படுத்தப்பட்டது? 1956. அடுத்து ரிமெம்பரிங்
என்பது எந்த விதமான செயல்பாடு? ரிமெம்பர்னாவே நமக்கு என்னது? நினைவுபடுத்தல் தான். அப்ப அடிப்படை நினைவூட்டல். அடுத்து கிரியேட்டிங் நிலைக்கு எடுத்துக்காட்டு. கிரியேட்டிங் நிலைனா புதிய மாதிரியை வடிவமைத்தல். அதாவது இனோவேஷன் வேற, கிரியேட்டிங் வேற. மொத ஒரு ஃபிளைட்டை கண்டுபிடிச்சாங்க பாரு ரைட் சகோதரர்கள், அது இன்னோவேட்டிவ். கிரியேட்டிங்னா அதுல புது புது மாடலு, புது புது டிசைன் எடுத்துன்னு வர்றது கிரியேட்டிங். அடுத்து அண்டர்ஸ்டாண்டிங் என்பதற்கான செயல்கூறுகள் என்ன? நல்ல ஞாபகம் வச்சுங்க. அண்டர்ஸ்டாண்டிங் அப்படின்னா எக்ஸ்பிளைன், சம்மரைஸ். அது எக்ஸ்பிளைன் பண்ணணும். அதுதான் நல்ல அண்டர்ஸ்டாண்டிங். அடுத்து ரிவைஸ்டு ப்ளூம்ஸில் வினை சொற்கள் முக்கியத்துவம் பெறும் காரணம். ஏன் ரிவைஸ்டு ப்ளூம்ஸ் டாக்ஸானமில வினை சொற்கள் முக்கியத்துவம் பெறுது அப்படின்னா செயல்முறைகளை விளக்க. அதாவது நம்ம என்ன அந்த செயல்முறையை விளக்கணும். அடுத்து எவாலுவேஷன் நிலைக்கு ஏற்ற செயல் எது? நம்ம எவாலுவேட் பண்றோம் அப்படின்னா அது தீர்மானிக்கணும். அதுதான் முக்கியமானது. அடுத்து என்னன்னா கீழ்கண்டவற்றில் ப்ளூம்ஸ் டாக்ஸானமியில் உயர்நிலை சிந்தனை திறனை குறிக்கும் எது? உயர்நிலை சிந்தனை ப்ளூம்ஸ் டாக்ஸானமில இந்த கொஸ்டின் மட்டும் என்டையர் டிஃப்ரெண்ட். நான் இது மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுங்க. மற்றது எல்லாமே அந்த பேஸ்டு ஆன் ஓல்டு அண்ட் நியூ ப்ளூம்ஸ் டாக்ஸானமி தான். இது மட்டும் கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கும். இப்போ ப்ளூம்ஸ் டாக்ஸானமிலே உயர்நிலை சிந்தனை திறனை குறிப்பது எது அப்படின்னா கிரியேட்டிங் பண்றது தான். அதுதான் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்றாங்க. இதுல ஒரு 20 கொஸ்டின் இருக்குது மேடம். அப்போ நமக்கு என்னன்னா இந்த யூனிட் 10ல ப்ளூம்ஸ் அண்ட் ரிவைஸ்டு டாக்ஸானமி ஆன் எஜுகேஷனல் அப்ஜெக்டிவ்ஸ் வரும்போது நமக்கு ப்ளூம்ஸ் டாக்ஸானமி எதுக்குன்னா கல்வியின் நோக்கத்தை தரவரிசைப்படுத்துறதுக்காகவும் இது 1956ல 6 நிலைகளா உருவாக்குறாங்க. இதுல நாலேஜ், காம்ப்ரஹென்ஷன், அப்ளைங், அனலைசஸ், சிந்தசிஸ், எவாலுவேஷன்ஸ், இது ஒரு 6 ஸ்டேஜ். ரிவைஸ்டுல அப்படியே டோட்டலா மாத்துறாங்க. ரிமெம்பரிங், அண்டர்ஸ்டாண்டிங், அப்ளைங், அனலைசிஸ், எவாலுவேட்டிங், கிரியேட்டிங்கா மாத்துறாங்க. அடுத்து இந்த நம்ம இருக்கக்கூடிய இந்த கொஸ்டின்ஸ் பார்த்தோம். அடுத்து நமக்கு எது அப்படின்னா இந்த கற்றல் நிலைகள் அப்படின்றது வருது. லெவல் ஆஃப் டீச்சிங் அப்படின்னா நமக்கு மொத்தம் 3 நிலைகள் இருக்குது. அதுல பாத்தீங்க அப்படின்னா நினைவக நிலை, புரிதல் நிலை, பரிசீலனை நிலை. அதாவது மெமரி லெவல், அண்டர்ஸ்டாண்டிங் லெவல், ரிஃப்ளெக்டிவ் லெவல்ஸ் அப்படின்றாங்க. அதாவது கற்பித்தலின் நிலைகள், லெவல் ஆஃப் டீச்சிங். இப்போ நாம் கற்பிக்கிறோம் அப்படின்னா அதுல மெமரி, அண்டர்ஸ்டாண்டிங், ரிஃப்ளெக்டிவ். நம்ம இந்த இட்டு, ஈகோ, சூப்பர் ஈகோ அப்படின்னு சொல்லும் பாருங்க, லைக் தட். இப்ப அதுல இந்த நினைவக நிலை அப்படின்னு வரும்போது என்னன்னா இது அடிப்படை நிலை. அப்போ இந்த மெமரி லெவல்ல இந்த கற்பித்தல்ல அடிப்படையான நிலை எதுன்னா நினைவகம். நாம ஞாபகம் வச்சுக்கிட்டு மாணவர்கள் தகவலை நேரடியாக நினைவில் வைக்கும். இது தகவல், உண்மைகள், விதிகள் போன்றவை தட்டச்சு போல் மனப்பாடம் செய்வது. அப்போ நினைவகம் அப்படின்னா நம்ம பொதுவா சொல்லுவோம் இல்ல, இந்த லெஃப்ட் பிரெயின், ரைட் பிரெயின். இப்ப நீங்க நேத்து என்ன சாப்பிட்டீங்க அப்படின்னு உடனே ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ல நீங்க ஆன்சர் சொன்னீங்க அப்படின்னா அது லெஃப்ட் பிரெயின் ஃபங்க்ஷன். போன பர்த்டேக்கு நீங்க என்ன சாப்பிட்டீங்க அப்படின்னா கொஞ்ச நேரம் கழிச்சு ஞாபகப்படுத்தி சொன்னீங்கன்னா அது ரைட் பிரெயின். உடனுக்கு உடனே நீங்க செய்யக்கூடிய வேலையை யார் ஃபங்க்ஷன் பண்ணுன்னா லெஃப்ட் பிரெயின். அதுவே ரொம்ப நாள் கழிச்சு வருது அப்படின்னா அது ரைட் பிரெயின்ஸ். அப்போ அது போல அந்த மெமரி லெவல்ல இது ஒண்ணு. இதுல கற்பிக்கும் அம்சங்கள் அப்படின்னா ஆசிரியர் மையமாக செயல்படுகிறார். அதுல இந்த மெமரி லெவல், அதாவது நினைவக நிலையில மாணவர்களின் பங்கு குறைவாக இருக்கும். தேர்வுகள் குறுகிய பதில் அல்லது தேர்ந்தெடுக்கப்பட்ட விடைகள் வகையாக இருக்கும். அப்போ ஆசிரியர் மையமாக கொண்டது எதுனா இந்த மெமரி லெவல்ல. உதாரணத்துக்கு பாடத்தில் வர வேண்டிய வரையறைகளை
அனுப்பி கொடுத்தல், மாணவர்கள் அதை மனப்பாடம் செய்வது. பயன்பாடு என்னன்னா பள்ளி கல்வியின் ஆரம்ப நிலைகளில் இது பயன்படுகிறது. அப்போ ஆரம்ப நிலை பள்ளினா 1ல இருந்து 5 வரைக்கும். அப்ப அந்த பாடத்துக்கு வந்து எந்த வகையான லேர்னிங்ஸ் பயன்படுதுன்னா நினைவக நிலை, மெமரி லெவல்ஸ். அடுத்து நான் பாத்தீங்கன்னா நமக்கு புரிதல், அண்டர்ஸ்டாண்டிங் நிலை. இது வந்து மத்திய நிலைன்றாங்க. மாணவர்கள் தகவல்களை புரிந்து கொள்ளும், அதை விளக்கவும் உதவும் அப்படின்றாங்க. இதுல அறிவு பிளஸ் புரிதல் இவற்றின் ஒருங்கிணைப்பு தான் புரிதல் நிலை. இது கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அறிவு பிளஸ் புரிதல் அப்படின்னா புரிதல் நிலை. இதுல வந்து கற்பிக்கும் அம்சங்கள்னு வரும்போது ஆசிரியர் மாணவர்கள் இருவரும் சேர்ந்து செயலில் ஈடுபடுகிறார்கள். மாணவர்கள் கேள்வி கேட்பதற்கும் விளக்கம் பெறுவதற்கும் வாய்ப்பு பெறுகிறார்கள். புத்தக அறிவை வைப்பதையும் அதை புரிந்து கொள்வதையும் இந்நிலை நெருக்கமாக கொண்டிருக்கிறது அப்படின்னு சொல்றாங்க. ஒண்ணு. அடுத்து என்னன்னா முதலீடு மற்றும் வட்டி பற்றி விளக்கி கூறி அதன் அடிப்படையில் கணக்குகளை செய்ய சொல்லுதல். உதாரணத்துக்கு நாம் வந்து சொல்றது இப்போ வட்டி கணக்கெல்லாம் போடுங்க அப்படின்னு சொல்றது. இதுல வந்து மூலப்பள்ளி மற்றும் மேல்நிலை வகுப்புகளில் பயன்படுகிறது. அப்ப மேல்நிலை வகுப்புகளில் வந்து எந்த வகையான கற்றல் பயன்படுகிறதுனா புரிதல். அதே வந்து பேசிக் நம்ம 1ல இருந்து 5 வரைக்கும் அப்படின்னா இந்த நினைவக மெமரி லெவல் டீச்சிங்ஸ். அடுத்து என்னன்னா பரிசீலனை நிலை, ரிஃப்ளெக்டிவ் லெவல் ஆஃப் டீச்சிங்ஸ் அப்படின்றாங்க. இது இருக்கிறதுலே வந்து உயர்ந்த சிந்தனை. நாம அப்போ எப்படி ஞாபகம் வச்சுக்கணும்னா இந்த மெமரிஸ் ஒண்ணு, அடுத்து வந்து இந்த அண்டர்ஸ்டாண்டிங் அதை ஞாபகம். இது வந்து முதல் மையமாக ஆசிரியர் மையமாக இருக்கிறது. இது வந்து அடிப்படை பேசிக். இது மத்தியம். இது வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா உயர்ந்த சிந்தனை அப்படின்னு சொல்றாங்க. இது இந்த நிலையில் என்னன்னு பாத்தீங்கன்னா மாணவர்கள் விசாரணை செய்யவும் பிரச்சனைகளை தீர்க்கும், தாங்களே முடிவுக்கு வருகிறார்கள். அதாவது என்னன்னா ஒரு பிரச்சனை விசாரணை ஒரு முடிவுக்கு வரது. இதுல என்னன்னா மாணவர்கள் சுயமாக பிரதி சிந்தனை செயல்படுகிறார்கள். அதாவது நம்ம இந்த எஜுகேஷன் வரும் சுயமாக கற்றல், ஆசிரியர் இல்லா பள்ளி, இந்த இவான் இலிச் அவங்க சொல்ற மாதிரி மாணவர்களே கத்துக்கிறாங்க. இதை கற்பிக்கும் அம்சங்கள் என்னன்னா மாணவர்கள் சுயமாக சிந்திக்க தயாராக இருக்க வேண்டும். திறந்த வகையான கேள்விகள் அதிகம். அதாவது என்னன்னா ஓப்பன் கொஸ்டின்ஸ். இப்போ ஒரு கேஸ் ஸ்டடி மாதிரி கொடுப்பாங்க. என்ன ஒரு கேஸ் ஸ்டடி அப்படின்னா ஏதாவது ஒரு பிரச்சனை ஒண்ணு இவங்களாவே கிரியேட் பண்ணுவாங்க. திடீர்னு வந்து ஒரு ஒரு போர் வருதுன்னா நீங்க என்ன பண்ணுவீங்க? திடீர்னு வந்து வெள்ளம் வருது. இப்போ திடீர்னு இந்த டிசம்பர்ல எல்லாம் பாத்தீங்கன்னா சென்னையில வந்து வெள்ளம் வருது, வீடெல்லாம் முழுது. அந்த சுச்சுவேஷன் மாதிரி ஏதோ ஒன்று கொடுக்குறாங்கன்னா அந்த அந்த இடத்துக்கு நீங்க உங்க திறமையான பதில வந்து கொடுக்கணும். ஒண்ணு. ஆசிரியர் வழிகாட்டியாக செயலில் ஈடுபடுகிறார். இதுல பகுப்பாய்வு, மதிப்பீடு, சுய சிந்தனை என்பவை அடிப்படை. அப்ப இதுல என்னன்னா பகுப்பாய்வு பண்றதும் சுய சிந்தனை இது வந்து நமக்கு இருக்குது. உதாரணம் அவங்களே கொடுத்துருக்குறாங்க பாருங்க. தாவரவியல் மற்றும் காலநிலை மாற்றம் பற்றி விவாதம் நடத்த சொல்லி மாணவர்களை கருத்து உருவாக்கும் வைக்கும். அதாவது என்னன்னா இப்போ தாவரவியல் மற்றும் காலநிலை மாற்றம் நமக்கே தெரியும். இந்த காலநிலை மாற்றம் இந்த கொரோனா டைம்ல எவ்வளோ காலநிலை மாற்றங்கள் ஏற்பட்டது அப்படின்னு இதனுடைய பயன்பாடு என்னன்னா மேல்நிலை கல்வி, உயர்கல்வி, ஆராய்ச்சி நிலைகள், திறன்கள் மேம்பாடு பயிற்சிகள் இந்த இடத்துல பயன்படுகிறதுன்றாங்க. அப்போ நீங்க இதெல்லாம் நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். எது இந்த பயன்பாடு மேல்நிலை கல்வி ஆராய்ச்சி நிலைகள் ஒண்ணு. அடுத்து வந்து நமக்கு வந்து இந்த புரிதல் நிலை அப்படின்னு வரும்போது உதாரணமான இந்த வட்டி பற்றி கணக்கு, அதாவது முதலீடு மற்றும் வட்டி அதை பத்தி கணக்கு கொடுக்கறது ஒண்ணு. அடுத்து இந்த நினைவக நிலை, அதுல வந்து என்னன்னா இந்த ஆரம்ப நிலையில் இருக்கக்கூடிய பள்ளிக்கு இது வந்து தேவைப்படுது அப்படின்னு சொல்றாங்க. இந்த 2 டாபிக் போதுமிடம். அப்போ லெவல் ஆஃப் டீச்சிங் கற்பித்தலின் நிலைகள் அப்படின்னா நினைவக நிலை, புரிதல் நிலை, பரிசீலனை மெமரி, அண்டர்ஸ்டாண்டிங், ரிஃப்ளெக்டிவ். மெமரி அப்படின்னா அடிப்படை நிலை, புரிதல் அப்படின்னு வரும்போது மைய நிலை, பரிசீலனைனா
உயர்ந்த சிந்தனை நிலை அப்படின்னு சொல்றாங்க. இந்த அடிப்படை நிலையில வந்து பாத்தீங்கன்னா ஆசிரியர் மையமாக செயல்படுறாரு. இது வந்து ஆரம்ப நிலை பள்ளி கல்விக்கு உதவும். புரிதல் நிலை அப்படின்னு வரும்போது அறிவு பிளஸ் புரிதல், இதுதான் வந்து புரிதல் அப்படின்றாங்க. இந்த இடத்துல மேல்நிலை பள்ளி வகுப்புகள் இங்க தேவைப்படும். அதாவது அந்த 8 to 10 வரைக்கும் அப்படின்றாங்க. அடுத்து பரிசீலனை நிலை அப்படின்னு வரும்போது என்னன்னு பாத்தீங்கன்னா மாணவர்கள் வந்து சுயமாக சிந்திக்கணும். இது வந்து உயர்ந்த சிந்தனை பிரச்சனையை வந்து தீர்க்கறதுன்றாங்க. இது மேல்நிலை கல்வி, அதாவது +1 to +2, உயர்கல்வி, ஆராய்ச்சி நிலைகள், திறன் மேம்பாட்டு நிலைகள், இது எல்லாமே அங்க வரக்கூடியதை விட இதுல வந்து கொஸ்டின்ஸ் கொஞ்சம் இருக்குது. நான் கொஞ்சம் கடகடான்னு வாசிச்சிடறேன், கவனிங்க. இதுல நினைவக நிலை, அதாவது மெமரி லெவல், கற்பித்தலின் நோக்கம் என்ன அப்படின்னா தகவல்களை மனப்பாடம் செய்வது. ஏன்னா அதான் ஃபர்ஸ்ட். ஏன்னா 1ஆவதுல இருந்து 5ஆவது வரைக்கும் இருக்கக்கூடிய குழந்தைகளை வந்து மனப்பாடம் செய்ய சொல்லுவாங்க. அடுத்து கீழ்கண்டவற்றில் எது